இந்த பொண்ணு செஞ்ச காரியத்தை நீங்களே பாருங்க. இங்க ஒரு பொண்ணு பஸ்ல உட்கார்ந்துகிட்டு காய்கறி வாங்குறா. வாங்கிட்டு எவ்வளவுன்னு கேக்குறா. காய்கறி கடைக்காரர் லேடி 250 வருது மேடம், நீங்க 200 ரூபாய் கொடுங்கன்னு சொல்றாங்க. 150 ரூபாய் தான் தருவேன்னு சொல்றா. சரி கொடுங்கன்னு சொல்லி அந்த காய்கறி கடைக்கார லேடி அவசரமா கேக்குறாங்க. அப்ப இந்த பஸ்ல உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு கிட்ட இப்ப எப்படி இந்த லேடியை ஏமாத்துறேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. காசு கொடுங்கன்னு அந்த லேடி கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, பணத்தை எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றான். இந்த லேடியும் காசை எடுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு கேக்குறாங்க. இந்த பொண்ணு காசு எடுத்து கொடுக்காம இந்த லேடியை ஏமாத்தியறாங்க. பஸ் ரூம் கிளம்பி வருது. இந்த லேடி ரொம்ப வறுமையில இருக்காங்க போல. அதே மாதிரி இன்னொரு நாள் அந்த பஸ் அந்த இடத்துல நிக்குது. அந்த பொண்ணு அந்த பஸ்ல உட்கார்ந்து இருக்கா. இன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு நீங்க காசு கொடுக்காம போயிட்டீங்கன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல அந்த பொண்ணு அந்த லேடி கிட்ட உன்னை யாருன்னு தெரியாது, நான் எப்போ உன்கிட்ட காய்கறி வாங்கினேன் சொல்லி போய் சொல்றா. அப்ப அந்த லேடி அந்த பொண்ணை பார்த்து கெஞ்சி கதறி, அன்னைக்கு நீங்க தான் மேடம் என்கிட்ட காய்கறி வாங்கிட்டு போனீங்க, தயவு செய்து காசு கொடுங்க, ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் மேடம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த லேடிய பார்த்து, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு 1 கிலோ தக்காளி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றா. அவங்களும் எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க. அந்த லேடி பொருளை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அந்த தைரியம் பார்த்து பேச விட்டு கீழே இறங்குங்க, உங்களுக்கு காசு எடுத்து கொடுக்கறேன்னு சொல்றா. அந்த லேடியும் சரிங்க மேடம் கொடுங்கள் என்று சொல்லி திரும்ப கீழே போய் நிக்கிறாங்க. போன முறை ஏமாத்தின மாதிரியே இந்த முறையும் ஏமாத்திட்டா. அதுக்கப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது. என்ன நடந்தது என்று பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட அம்மா தான் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஐ லவ் மாமான்னு கமெண்ட்ல பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பொண்ணு ஆபீஸ்ல வேலை செஞ்சதுக்கு சம்பளம் வரலன்னு சொல்லி ஒரு ஆபீஸ் மேனேஜர் பொண்ணு கிட்ட போய் சொல்றா. மேனேஜர் அந்த பொண்ணை பார்த்து ஒரு 2 நாள்ல உனக்கு சம்பளம் வந்துருமான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அந்த பொண்ணுக்கு 2 நாள் கழிச்சும் சம்பளம் வராதனால திருப்பி மேனேஜர் கிட்ட போய் கேக்குறா. அப்ப அந்த மேனேஜர் இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு பணம் வரல. அப்ப நேரடியா ஆபீஸ் ஓனர் கிட்டயே போய் கேக்குறா. ஓனர் கிட்ட சார் எனக்கு இந்த மாசம் சம்பளம் வரல கேக்குறான். அப்ப ஓனர் 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு அந்த ஓனரை பார்த்து, சார் ஏற்கனவே நான் 4 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன் சொல்றான். அப்ப அந்த ஓனர் அந்த பொண்ணை பார்த்து, உன்னோட சம்பளம் வரலன்னு சொல்லி இவ்வளவு வலிக்குது இல்ல, அதே மாதிரி தானே நீ ஏமாத்தினவங்களுக்கு வலிக்கும். நீ அந்த காய்கறி லேடி கிட்ட காய்கறியை வாங்கிட்டு ஏமாத்தினது நான் கார்ல உட்கார்ந்து பார்த்தேன். உனக்கு மனசாட்சியே இல்லையா? அந்த லேடி அழுகாத குறை இல்ல, 10க்கு 100க்கும் ரோட்ல நின்னு வேர்வை சிந்தி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் உன் புத்திய காட்டியிருக்கு. அவங்க கிட்ட போய் உடனே போய் மன்னிப்பு கேட்டு அவங்களோட காசை போய் கொடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் தான் உன்னோட சம்பளமே வரும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தாங்க அந்த பொண்ணு போய் அந்த காய்கறி லேடி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்ட வாங்கின பொருளுக்கான காசையும் கொடுக்கறாங்க. இந்த ஓனருடைய மாசான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.